கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி கூறுகிறதை நான் பார்க்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்தையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பயத்தோடு நீங்கள் வாழலாம், அல்லது தீய மனிதர்களை குறித்து பயத்தோடு வாழலாம், அல்லது சத்ருவால் வருகிற பயத்தினால் வாழலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்குகிறவர் கர்த்தர். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரையே தேடும்போது ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்படாதபடிக்கு பயத்தை நீக்குகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்தையும் நீக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, பயமானது வேதனை உள்ளது என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியத்துக்கு நாம் பயப்படுவோம் என்றால் அது வேதனைகளை கொண்டு வரும். தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களுக்கு சத்துரு கொண்டு வருகிற தேவையில்லாத பயத்துக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. பயத்துக்கு நாம் எதிர்த்து நிற்போம், கர்த்தரை தேடுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வராதபடிக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரை தேடுவோம், ஜெபத்திலே தேடுவோம், வேத வசனங்களை வாசித்து தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயங்களும் நீங்கி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. யாரெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்ப்பத்தின்கனியை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்டு ஒரு நிலைமையில இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா பயத்துக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.